World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம குழுவிலேன்னு சொல்லலாம். நம்மளுடைய சென்னையிலயும் நம்மளுடைய சென்னையில இருக்கிற அனைத்து நம்மளுடைய தர்மசாஸ்திராலையும் சொல்லலாம் மூத்தவங்கன்னு சொல்லலாம் இவங்களை என்னை விட. சோ இவங்க பாத்தீங்கன்னா நம்ம செல்வி பார்த்தசாரதி அம்மா அவர்கள் தான். இவங்க வந்து கிட்டத்தட்ட 19 வருட ஜோதிட அனுபவம் அவங்க வயதுக்கு ஏத்த மாதிரி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க வந்து டாக்டர் பட்டமும் வாங்கிட்டாங்க. சோ இவங்களுக்கு வந்து ஜோதிட துறையில அவ்வளவு ஒரு ஆர்வம். சோ நானும் அவங்களும் தான் ஒன்னா போன வருஷம் டாக்டர் பட்டம் வாங்கணும். சோ அம்மா வந்து ஆளுமை கிரகம் அப்படின்றத பத்தி இவங்க பேச போறாங்க. சோ அம்மா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். வணக்கம் வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுங்களா? கேக்குதுமா? நல்லா கேக்குது, பேசுங்க. கேக்குதுமா? வணக்கம். என் பேர் செல்வி பார்த்தசாரதி. நான் தர்மசாஸ்திர ஜோதிட நிறுவனர் ஐயா கிட்ட படிச்சதுல எனக்கு ரொம்ப பெருமை. அங்கதான் படிச்சு டாக்டர் பட்டமும் வாங்கியிருக்கேன். ஆனா 2007 இருந்து நான் ஜாதகம் படிச்சு ஓனாவே ஜாதகம் சொல்லிட்டு இருந்தேன். இந்த கொரோனா காலம் வந்ததுக்கு பிறகு வீட்டுல அடைப்பட்டு இருக்கும்போது நம்ம ஆன்லைன் அஸ்ட்ரோல அதுல படிக்க ஆரம்பிச்சு பிராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அடிப்படைன்னு ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சுட்டு 2022 இருந்து படிக்க ஆரம்பிச்சு அது வந்து நான் படிக்க நான் படிச்ச படிப்பெல்லாம் எனக்கு கை கொடுத்தது. நிறைய குருமார்கள் கிட்ட படிச்சிருக்கேன். நம்ம எனக்கு தெரிஞ்சு நம்ம ஜிகே ஐயா, ஜெமினி ஸ்கூல், செல்வம் ஐயா, இந்த மாதிரி நம்ம கடைசியா நம்மளுடைய ஐயா கிட்ட வந்து சேர்ந்ததுல இருந்து எனக்கு ஒரு கிஃப்ட் கிடைச்ச மாதிரி தட்டி கொடுத்து அனுபவ கல்வியை நிறைய அவர்கிட்ட படிச்சிருக்கேன். என்ன இந்த நிலைக்கு எம்ஏ படிக்க வச்சு அதுலயும் பட்டம் கொடுத்து அப்புறம் டாக்டரேட் பட்டம் படிங்கம்னு சொல்லி அதையும் நான் படிச்சு என்ன ஒரு டாக்டரேட் பட்டம் வாங்குற அளவுக்கு என்ன உயர்த்திட்டு இருக்கேன். ஐயா நான் பேச ஆரம்பிச்சேன். வணக்கம். நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி நான் பயின்ற எல்லா குருமார்களையும் வணங்கி நமது மணிகண்டன் ஐயாவதையும் வணங்கி நமது சென்னை அலுவலகம் பொறுப்பாளர் பூங்கோதை அம்மா வணங்கி நான் இப்போ பேச வந்த தலைப்பு ஆளுமை கிரகம். நாம ஜோதிடம் பார்க்கிறோம், படிச்சுட்டு பிராக்டிஸும் பண்றோம். அதுல ஆகமி கிரகம், ஆளுமை கிரகம்னு நம்ம பார்க்கிறோம். பெரும்பாலும் ஆகமி கிரகம் அப்படின்றது ஒரு கிரகம் ஒரு நட்சத்திர சாரம் வாங்கிடும். அதே மாதிரி 9 கிரகங்களும் ஏதாவது ஒரு நட்சத்திர சாரங்கள் வாங்கியிருக்கும். இது நான் சொல்றது ஆகமி கிரகம். அதுல எந்த கிரக சாரமும் வாங்காம சில கிரகம் நட்சத்திர சாரம் வாங்காம இருக்கும். அது ஒரு சில ஜாதகங்கள் 2 கிரகம் இருக்கும், 3 கிரகம் இருக்கும். அப்போ அதை நம்ம பார்த்துட்டு அது எந்த கிரகம் விடுபட்டு இருக்கோ அந்த கிரகத்துடைய கர்மாவத்தை அனுபவிக்கதான் நம்ம இப்ப பிறப்பு எடுத்திருக்கோம். நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அப்படின்னு வருது அப்படின்னா அந்த விடுபட்ட கிரகம் ஆகம கிரகத்தை பிடிச்சி அந்த கோவில் வழிபாடுகள் செஞ்சு அவரு 12 நான் பிள்ளையார பிடிச்சிருவேன். இப்போ ஒரு கிரகம் ஆகம கிரகம் அப்படின்னா அந்த கிரகம் என்ன நம்பர், உதாரணத்துக்கு கேது இருக்காருன்னா அதுக்கு 7ஆம் நம்பர். அப்போ அந்த விநாயகருக்கு 7 முறை இடது பக்கமா சுத்திட்டுறார். ஏன்னா நிழல் கிரகங்கள் வக்ர கிரகங்களை இடது பக்கமா சுத்தி வர்றது எதிர்மறைங்க சுத்தி 7 முறை சுத்தி வந்துட்டு வணங்கணும். அந்த ஆகம கிரகமா இருக்கிற பேரு நமக்கு வழி கொடுக்குறாரு. இது வந்து நான் பிராக்டிஸ் பண்ணி என்னோட கிளைண்ட்டுக்கு தான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி தான் இப்போ சூரியன் ஆகம கிரகமா இருந்தா அது 6 வாரம், சந்திரனா இருந்தா 10 வாரம், இப்படி கிரகங்களுடைய நம்பர் வாரிய நம்ம எடுத்து பிராக்டிஸ் பண்ணணும். அடுத்தது ஆளுமை கிரகம். ஆளுமை கிரகம் அப்படின்னா
ப்ராக்டிஸா நான் என்னுடைய ஜாதகத்தை நான் சொல்றேன். இப்போ நான் வந்து திருவோண நட்சத்திரம், சந்திரன். இப்போ என்னுடைய ஜாதகத்திலேயே இருக்கிற ஒரு கிரகமும் ஒரு சாரம், நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு. இந்த திருவோண நட்சத்திரத்துல எந்தெந்த கிரகங்களும் சாரம் வாங்கியிருக்கு திருவோணத்துல, அதுல ஒரு 4 கிரகம் அதுக்கு மேல திருவோண நட்சத்திரத்துல சார்ந்து இருந்திருந்தால் அப்போ என்னுடைய ஆளுமை கிரகம் வந்து சந்திரன். பிறப்புல சந்திரன் அது வேறு, ஆளுமை கிரகம் என்ன ஆட்கொண்டு இருக்கிற கிரகம் அப்படின்றது சந்திரன். இப்போ அதே மாதிரி ஒரு என் குடும்பத்திலேயே யாராவது ஒரு சந்திரனோட நட்சத்திரம் ரோகிணி, அஸ்தம், திருவோணம் அந்த மாதிரி இருந்திருந்தாங்கன்னா நான் என்ன சொல்றேனோ அதை அவங்க அப்படியே கேட்குவாங்க. ஏன்னா அதிகமான சாரம் வாங்கி இருக்கிறது 1-2 சாரம் வாங்கி இருக்கிறவங்க வந்து கவர்ந்து இவங்க சொல்றத அவங்க கேட்குறாங்க. இது வந்து நான் படிச்சேன், நம்ம ஜிபி ஐயா கிளாஸ்ல படிச்சேன். அது உண்மையா இருக்குமா என்னன்னு நான் நிறைய செக் பண்ண, ஆய்வு பண்ணேன். பண்ணத்துல அவ்வளோ அழகாக இருக்கு. ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கே ஒரு அதிசயமாவே இருக்கு. இது எல்லாமே ஒவ்வொரு கிரகத்துக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துல அதுலயும் 4 கிரக நட்சத்திரத்துக்கு மேல இருக்கணும் கிரகங்கள். அதாவது ஒரு சாரம் வாங்கியிருக்கணும். 4க்கு மேல இருந்தா அந்த கிரகம் தான் அந்த ஜாதகரை ஆளுமைக்குட்பட்டு அதுதான் அவங்களை வேலை வழி நடத்தும். அதே மாதிரி ஆப்போசிட்ல இருக்கிற 3 நட்சத்திரங்கள் வரையிலேயே ஒரு சாரத்துல ஒரு நட்சத்திரம், ஒரு கிரகம் 3 நட்சத்திர சாரமா அந்த மாதிரி இருக்கிறவங்க அடிப்படையா இவங்க என்ன சொல்றாங்களோ அதே மாதிரி அவங்களுக்கு கேட்காமயே வரும். அது உதாரணமா சொன்னா ஒரு குடும்பத்துல ஒரு 4 குழந்தைகள் இருக்கும். ஒரு அப்பாவுக்கு ஒரு கிரகம் வந்து ஒரு 5 சாரம் வாங்கியிருக்குன்னா கடைசிக்குள்ள இவர் வாங்கிய சாரத்துல ஒரு நட்சத்திரத்துல இருப்பாரு. அந்த இவர் என்ன சொல்றாரோ அந்த குழந்தை அப்படியே எடுத்துக்கும். அதே மற்ற பிள்ளைங்க இவர் சொல்றதை எடுக்க மாட்டாங்க. அப்போ அது அந்த தம்பியே சொல்லும், எங்க அப்பா சொல்றத நான் கேட்டுக்கிறேன், என்னுடைய கூட பிறந்தவங்க கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்னு ஒரு சில ஜாதகங்கள் என்கிட்ட வரும். அப்போ இதெல்லாம் ஆய்வு பண்ணேன். அப்பதான் அவங்க கிட்ட சொன்னேன், உங்க அப்பாவுடைய சொல் நீங்க என்ன கேட்கறீங்களோ நீங்க 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிடுங்க. ஆனால் அப்பாவுக்கு 6, 8, 12 அந்த தொடர்பு தசாபுத்திகள் வரும்போது மட்டும் அவர் பேச்சு நீ கேட்கிற மாதிரி கேளு, அதை வேத வாக்கை எடுத்துக்காத. அப்போ அதுக்கு வந்து அவருக்கு வந்து ஆப்போசிட் தசை நடக்குது. கெட்ட நேரமா கெட்ட இது தசாபுத்திகள் நடக்கும்போது அவர் வந்து அட்வைஸ் கூட தப்பா வரும். அப்போ அதை கேட்குற மாதிரி இருந்து அதை ரொம்ப எடுத்துக்க வேண்டாம், அதுக்கு நான் அப்பாவை அவாய்ட் பண்ணக்கூடாது, அப்ப நேரம் சரியில்லை அப்படின்னு சொன்னா உள்ளபடியே அந்த ஒரு தம்பி வந்து சொன்னார், அம்மா நீங்க சொன்ன மாதிரியே இருந்தது. அப்பா சொன்னாருன்னு முதல்ல அவர் சொல்றதுக்கெல்லாம் நான் சரி சரின்னு சொல்லுவேன். அப்புறம்தான் உங்ககிட்ட ஜாதகம் பார்த்த பிறகுதான் தெரிஞ்சது அவருக்கும் கெட்ட நேரம் இருக்கும்போது நானும் அவர் பேச்சு கேட்டு ஒரு சில இதுல பாதிக்கப்பட்டிருக்கேன். இப்ப நீங்க சொன்னதுல இருந்து நான் அவர் மனசு புண்படாம கேட்டுக்கிறேன், ஆனா அந்த வழியை நான் நடக்கல அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு ஆய்வுல பண்ண நம்மளுக்கு கிடைக்கும். நாமளே ஜாதகம் பார்க்கும்போது நேரடியாக நம்ம நிறைய நிகழ்ச்சி பார்க்கலாம். எப்படின்னா ஒரு ஸ்கூல்ல போனோம், வாத்தியார் பாடம் நடத்துவாரு. ஆனா அந்த வாத்தியாருக்கு ஒரு 5 கிரகம் ஆளுமை கிரகம் நட்சத்திரம் ஏறி இருக்கு அப்படின்னா அதுல இவருடைய சாரம் வாங்கிய நட்சத்திரம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இங்க இருந்தாங்கன்னா இவர் சொல்ற பாடம் அவங்களுக்கு அப்படியே வேத வாக்கு மாதிரி நல்லா எடுத்துக்குவாங்க. இவர் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே பதில் சொல்லுவாங்க. ஆனா மத்த வாத்தியார் பசங்க எல்லாம் பார்க்குவாங்க, வாத்தியார் சொல்லித்தராரு, நம்மளுக்குன்னு தான் சொல்லித்தராரு, நானும் இந்த பிள்ளைங்க மட்டும் எந்த டக்குன்னு ஆன்சர் சொல்றாங்க, வாத்தியாருக்கு தனியா ஏதோ சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு கூட சில பிள்ளைகள் நினைக்க தோணும். ஆனா அப்படி இல்லை. இப்போ ஆய்வுல தான் நான் இதை கண்டுபிடிச்சேன். அப்பனா இந்த ஆளுமை கிரகம், அந்த ஆளுமை கிரகத்தினுடைய சாரம் வாங்கி இருக்கிற மற்ற கிரகங்கள் இருக்கிற ஆட்கள் இவங்க என்ன சொன்னாலும் அவங்களை கேட்க வைக்குது. இதே மாதிரி
ஒரு செவ்வாய் கிரகம்னு எடுத்துக்கணும். அந்த நபருக்கு ஒரு 5 இது வாங்கியிருக்கு, செவ்வாய் கிரகத்தோட சாரம் வாங்கியிருக்கு அப்படின்னா அவரு ஒரு ஒரு போலீஸ் அதிகாரியாவும் இருக்கலாம், இல்ல பில்டிங் கட்டுறவரா இருக்கலாம், இன்ஜினியரா இருக்கலாம். ஏன்னா செவ்வாயோட வேலைகள் இதெல்லாம். அப்படி இருக்கும்போது ஒரு துறையில இருக்காங்க, ஒரு போலீஸ் அதிகாரியா இருக்காரு. அவர் என்ன சொல்றாரோ அந்த நட்சத்திர சாரம் வாங்கி இருக்காங்க இல்லைங்களா, அந்த கான்ஸ்டபிளோ அவருக்கு கீழே இருக்க வேலை பார்க்குறோம், இவர் எது சொன்னாலும் எஸ் சார் எஸ் சார்னாங்க. ஆனா இவருக்கு ஒரு 6, 8, 12 தசை நடக்கும்போது இவர் சொல்ற வேலையெல்லாம் அவங்கள செஞ்சு இவருக்கு ஒரு அவப்பெயர் வரும்போது அவங்களும் அதுல மாட்டிக்கிறாங்க. ஏன்னா அந்த கால நிலைகள் அது, ஏன்னா இவரால் தவிர்க்கவும் முடியாது, அவங்களால மேலதிகாரின்னு விட்டு கொடுக்கவும் முடியாது. இதுல பாதிப்பும் வரும். இதுவும் அனுபவபூர்வமா நடைமுறையில நடந்துட்டு இருக்கிறது. இதே மாதிரிதான் ஒரு சுக்கிரன் அப்படின்னா ஒரு மனைவி ஸ்தானம். அந்த ஒரு குடும்பத்துல மனைவிக்கு இதே மாதிரி ஒரு 4, 5 சாரம் வாங்கியிருக்கு ஒரு நட்சத்திரம் அப்படின்னா அந்த குடும்பத்தில் அந்த அந்த வீட்டு மருமகள் அவங்க என்ன சொல்றாங்களோ, மாமியார் மாமனார் அது மைத்துனர் அவங்க அந்த குடும்பத்துல அத்தனை பேரும் ஆமா அந்த சாரம் வாங்கியவர்கள் இவங்க சொல்றத ஆமோதிப்பாங்க. சாரம் வாங்காதவர்கள் இவ வந்தா இவங்க எல்லாம் அவங்க அப்பா போயிட்டாங்க, எனக்கு அவங்க பேச்சு ஒண்ணும் ஈடுபடலை, எனக்கு அதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு. ஏன்னா அவங்க அந்த சாரம் இல்லை. இதுல உம் இந்த பிரச்சனையாவே எடுத்துக்க வேணாம், இதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஏன் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, நம்மள ஏன் அவங்களுக்கு பிடிக்கல, நமக்கு ஏன் அவங்கள பிடிக்கல, இந்த காரணங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே எல்லா விதத்திலும் பிரச்சனை இல்லாம நம்ம வாழ்ந்துக்கலாம். இப்போ எனக்கு கிளைண்ட்டுங்க வந்தாங்கன்னா ஒரு சில தாய்மார்கள் சொல்லுவாங்க, என் மருமக வந்தா என் பிள்ளை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, உங்க மருமகளுடைய நட்சத்திரம் இந்த மாதிரி இருக்கு, இத்தனை சாரம் வாங்கி இருக்கு, உங்க பிள்ளை அவங்க கிட்ட அட்டாச்மெண்டா இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். இது நல்லது தானே, உங்க குடும்பம் அவங்க பிரச்சனை இல்லாதவங்க இருந்தா உங்களுக்கு சந்தோஷம் தானே. அவங்க சண்டை போட்டுக்கிட்டு வெளியில பிரிஞ்சு இருந்தானா அது நமக்கு தானே மனசு கஷ்டமா இருக்கும், அவங்க சந்தோஷமா இருக்கும். அவங்க இந்த மாதிரி கிரக நிலையில இருக்காங்க, அதனால இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சமாதானப்படுத்தி நினைச்சது. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இந்த ஆளுமை கிரகத்தை நம்ம பார்த்துட்டோம்னா, ஏன் நம்ம பேச்சை இவங்க எடுக்க மாட்டேறாங்க, நம்ம பேச்சை கேட்க மாட்டேன்றாங்க, இல்ல அவங்க இன்னொருத்தர் பேச்சையே கேட்டுட்டு இருக்காங்க, இந்த விவாதங்கள்லாம் தடுத்துக்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணமா இருக்கும். இது வரைக்கும் நான் உபயோகப்படுத்திக்கிட்டு இருந்த நான் என்னுடைய கருத்துக்களை இந்த கருத்தரங்கத்துல பகிர்ந்திருக்கேன். நன்றி. நன்றிமா. செல்வியம்மா, ரொம்ப அருமையா ஆளுமை கிரகத்தை பத்தி ஒவ்வொரு கிரகத்தையும் ரொம்ப அருமையா சொன்னீங்க. சோ உங்களுடைய சொந்த அனுபவத்தையும் சொன்னீங்க. உண்மையிலேயே ஒவ்வொரு கிரகமும் ஒரு ஜாதகத்துல எந்த கிரகம் வலுவா இருக்கு அவங்கதான் வலுவானவங்க, பவர்ஃபுல்லானவங்க. இப்போ ஒரு வீட்டுல யார் நம்ம தலையா சொல்லுவோம் பாத்தீங்களா, ஒரு வீட்டுல அம்மா அதிகாரமா இருப்பாங்க, ஒரு வீட்டுல அப்பா அதிகாரமா இருப்பாரு. சோ அது யார் அங்க ஆளுமை அதிகம் இருக்கு அப்படின்றது ஜாதகத்துல ஒவ்வொரு கிரகத்தோட வலிமையை வச்சு ரொம்ப அழகா அற்புதமா சொன்னீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றிமா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்மா. எல்லாமே நன்றி. உண்மையிலேயே ஐயாக்கு தான் சேரும். நீங்க பேசுங்க கண்டிப்பா. பேசுங்கன்னு சொல்லி உங்களை முதல்ல பேச வச்சது ஆமா ஐயா. சோ ஆமா. ஆமா சோ ஆமா உங்களுடைய ஆமா 19 வருஷம் உங்களுடைய அனுபவங்கள் எவ்வளவு இருக்கும், நிறைய இருக்கும். சோ அதெல்லாமே எங்களுக்கு மாசம் மாசம் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்கம்மா நீங்க. நிறைய கண்டிப்பா கருத்துக்கள் நாங்க கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கிற பழைய நோட்டெல்லாம் எடுத்து எங்களுக்கு நிறைய கண்டிப்பா செய்திகள் சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். சோ ரொம்ப கண்டிப்பா வாழ்த்துக்கள். கண்டிப்பா மீண்டும் ஒரு முறை நன்றிம்மா.